நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தனியாக இருந்த மூதாட்டி சாமியாத்தால் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தையே உலுக்கின்ற வகையில் நாமக்கல் மாவட்டம் பரமவேலூர் அடுத்துள்ள சித்தமுன்னி கிராமம் குளத்துப்பாளையம் பகுதியில் தோட்டத்தை வீட்டில் தனியாக வசித்து வந்த சாமியாத்தால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது நாமக்கல் மாவட்ட போலீசார் 2 குற்றவாளிகளை தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள சித்தமுன்னி கிராமம் குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமியாத்தா, வயது 67. இவருக்கு கிருஷ்ணமூர்த்தி என்ற மகனும் கிருஷ்ணவேணி என்ற மகளும் உள்ளனர். இந்த நிலையில குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் விவசாயம் மேற்கொண்டு வந்த மூதாட்டி சாமியாத்தால் மட்டும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்திருந்தார். இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இரவு சுமார் 9 மணி அளவில் வீட்டிற்கு வெளியே கட்டலில் தூங்கிக் கொண்டிருந்த சாமியாத்தால் மர்ம நபர்கள் மூலியமாக மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கின்றனர். தொடர்ந்து இது குறித்து உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா, சேலம் சரக டிஐஜி உமா ஆகியோர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்த பொழுது இந்த கொலை வழக்கிற்காக சுமார் 5 தனிப்படைகள் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையில் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில சுமார் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களுடைய காட்சிகளை ஆய்வு செய்தும் அதே சமயத்தில் கிராமப்புற பகுதிகளை விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது திருச்சி மாவட்டம் அதாவது குளித்தலை பகுதியைச் சேர்ந்த 2 நபர்களை போலீசார் தற்போது பிடித்து மல்லச்சமுத்திரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது இந்த 2 நபர்களுமே சாமியாத்தாவுடைய கொலை வழக்குகளில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து போலீசாரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இவர்களுக்கு ஏதேனும் முன்பணி காரணங்கள் இருக்கின்றதா அல்லது வேறு ஏதேனும் நகைக்காக இவர்கள் அந்த கொலைகளை செய்திருக்கிறார்களா ஏனென்று குறிப்பிட்டால் அவர்கள் கொலை செய்யும் போது சாமியாத்தாளிடமிருந்து நகைகளோ அல்லது பணமோ எதுவும் திருடு போனவில்லை. ஆதலால் இவர்கள் ஏதேனும் முன்காரண பகை உள்ளதா என பல்வேறு கோணங்களில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 5 தனிப்படைகள் அமைத்து 2 நாட்களில் இந்த குற்றவாளிகளை தற்போது மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையிலான போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இவர்களுக்கு பின்னாடி ஏதேனும் நபர்கள் இருக்கின்றார்களா அல்லது இவர்கள் இந்த கொலையை குழுவாக சேர்ந்து செய்திருப்பார்களா என பல்வேறு கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.